மன அழுத்தம் வந்தவங்களுக்கு நாளடைவில் கான்சன்ட்ரேஷன் போயிடும். ஒரு வேலையை 10 நிமிஷத்துல பண்ற வேலையை அரை மணி நேரம் ஆனா கூட முடிக்க முடியாது. பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனா மனசு வேற எங்கேயோ இருக்கும். அது பண்ணிக்கிட்டே இருப்போம், வேலை பண்ண மாட்டோம், யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். இல்ல மைண்ட் பிளாங்க் ஆயிடும். வேலை பண்ணிக்கிட்டே இருப்போம், மைண்ட் பிளாங்க் ஆயிடும். நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், எதுக்காக இங்க உட்காந்துருக்கேன் ஒண்ணுமே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் 10 நிமிஷம் ஆன பின்னாடி திருப்பியும் ரிவைவ் ஆயிடும் கான்சியஸ். திருப்பியும் தொடங்க போவீங்க, ஆனா விட்ட இடத்துல இருந்து தொடங்கிறதுக்கு முடியாது, கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. திருப்பியும் அதை இழுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு திருப்பியும் மைண்ட அந்த பாயிண்ட்ல நீங்க அடக்கிறதுக்கு டைம் பிடிக்கும். அப்படி பிடிச்சா கூட கண்டினியூஸா உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது மன அழுத்தம் வந்தவங்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ரெண்டாவது, மெமரி போயிடும். என்ன பண்ண, எது வரைக்கும் பண்ணிருக்க தெரியாது. இப்பதான் கொண்டு போய் அந்த இடத்துல வச்ச, எங்க வச்ச மறந்துடும். பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுவோம், பாக்கெட்டை தான் வச்சேன்னு தெரியாது, மறந்துடும். இந்த மாதிரி மறந்துட்டா சமயக்கட்டல சமயம் பண்ண முடியாது. உப்பு போட்டனா போடலையான்னு மறந்துடும். 2 தடவை 3 தடவை உப்பு போட்டா சாப்பிட முடியாது, கொண்டு போய் குப்பையில தான் கொட்டணும். அந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஆபீஸ்ல வேலை பண்றீங்களோ வீட்டுல வேலை பண்றீங்களோ என்னவோ, எந்த வேலையுமே குவாலிட்டேட்டிவா இருக்காது, ப்ரொடக்டிவா இருக்காது. நமக்கு மேல இருக்கிற மேனேஜர் நம்மளை திட்டுவான், நமக்கே அசிங்கமா இருக்கும், இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னு. இந்த கேண்டில் திராட்டகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகத்துல தியானம் பண்றதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. மனது என்பது எப்பொழுதுமே ஐம்புலன்களோடு வெளி உலகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணை மூடின உடனே உங்களுடைய வெளி உலக தொடர்பு நிதானமா கட்டாயிடும். இதுதான் தியானம். ஆலோசனை வந்துகிட்டு இருக்கோம், ஆனா வெளி உலகத்துக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்காது. ஸோ ஒன்று கட்டாயிடுச்சு. ரெண்டாவது, உள்ள வர்ற தாட்டு, எப்ப கண்ணு மூடுறீங்க அந்த தாட்டு வந்து தானே அடங்கிடும். இதுதான் தியானம். இப்ப இந்த கேண்டில் திராட்டகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு வெளியுலகத்தோடு தொடர்பில்லாமல் அந்த கேண்டில் இருக்கக்கூடிய ஜோதியோடு நம்ம மனதை அடக்குவது. இதுக்கு பேர் ஓபன் ஐ மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓபன் ஐ மெடிடேஷன், கண்ணை திறந்து வைத்துக் கொண்டே தியானம் செய்வது. இந்த மாதிரி நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்ல நடந்திருக்கு. யாராவது நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க பேச்சுல நம்ம மனசு இருக்காது, நம்ம மனசு வேற எங்கேயோ இருக்கும். அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தலையில வந்துகிட்டு இருந்தா கூட உங்க மனசை இந்த ஜோதி மேல வச்சிங்கன்னா தாட் ப்ராசஸ் ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப கார்ல உட்காந்துருக்கேன், ஸ்டீரிங்கு இருக்கு என் கையில, பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டர் 2 காலில் 3த்தையும் மேனேஜ் பண்றேன். கையை ஸ்டீரிங்கை பிடிச்சிட்டு திருப்புறேன், லெஃப்ட் ரைட்டு ஸ்டடி பண்ணி ஓட்டுறேன். பக்கத்துல யாராவது ஏதாவது பேசினா கூட என் மனசு ரோட்ல தான் இருக்கு. கார் வருதா, பஸ் வருதா, எதிரில் எவன் வர்றான், நான் கொண்டு போய் இடிக்கிறேன்னா, கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன்
ரோட்ல இருக்கு. கான்சன்ட்ரேஷன் தவறி போச்சுன்னா ஒன்னா எதிரில் இருக்கிறவன் வந்து நம்மளை இடிச்சிடுவான், இல்லையா நான் கொண்டு போய் அவனுக்காச்சும் இடிச்சிடுவேன். அதுவும் கண் திறந்த தியானம் தான். ரோட்ல வண்டி ஓட்டுறது கூட கண் திறந்த தியானம் தான். தியானம் என்பது மனதை ஐக்கியப்படுத்துவது ஏதாவது ஒன்றில். கார் ஓட்டுறப்ப வண்டி ஓட்டுறப்ப ரோட்டு மேல மனசை ஐக்கியப்படுத்துறோம், மனசு சிதறாது. கார் ஓட்டுறப்ப நான் சொல்லிடுவேன், என்னை யாரும் பேசாதீங்க, என் பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடாது, சும்மா உட்காருதுன்னா உட்காந்துக்கோ, தூங்குறியா தூங்கு, என் கூட பேசாதேன்னு சொல்லி தான் பக்கத்தில் உட்கார வைப்பேன் நான். பேசினா மனசு டிவியேட் ஆகும், நம்ம பேசிட்டே இருப்போம். சில சமயம் பேச்சில் ஈடுபாடு வந்துச்சுன்னா ரோடு தெரியாது. எங்க ரோடு தெரியாம போகுது அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த ஆன்மீக பயிற்சியில இந்த கேண்டில் திராடகம் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை ஒருநிலைப்படுத்த.